வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. எப்படி இருக்கீங்க? ராசி மண்டலத்திலேயே ரொம்பவும் ஆழமான சிந்தனை கொண்டவங்க நீங்க. ஒரு விஷயத்தை எடுத்தா அதை முடிக்காம விட மாட்டீங்க. உங்களோட அந்த அசாத்தியமான துணிச்சலும் எதையும் ஊடுருவி பார்க்கிற குணமும் தான் உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து தனித்து காட்டுது. இந்த பிப்ரவரி மாதம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரப்போகுதுன்னு ஒரு உண்மையான நண்பனா உங்ககிட்ட மனசு விட்டு பேசப் போறேன். இந்த உரையாடல முழுசா கேளுங்க. ஏன்னா இதுல உங்களுக்கான சில முக்கியமான ரகசிய குறிப்புகள் இருக்கு. பொதுவா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வெற்றி கொடி நாட்டுற மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் ரொம்ப வலுவா இருக்கிறதால உங்ககிட்ட ஒரு புதுவிதமான வேகம் பிறக்கும். இதுவரைக்கும் உங்களை மட்டம் தட்டிக்கிட்டு இருந்தவங்க முன்னாடி நீங்க யாருன்னு நிரூபிச்சு காட்டுற ஒரு காலம் இது. சில நேரங்கள்ல நீங்க ரொம்ப கோபப்படுவீங்க. ஆனா அந்த வேகத்தை இப்போ விவேகமா மாத்துனீங்கன்னா இந்த உலகமே உங்க பின்னாடி வரும். முதல்ல உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழில் பத்தி பாப்போம். விருச்சிக ராசிக்காரங்க நீங்க ஒரு வேலையை செஞ்சா அதுல ஒரு மிஸ்ட்ரி இருக்கும். அதாவது மத்தவங்க செய்ய முடியாத ரகசிய யுக்திகளை நீங்க கையாளுவீங்க. இந்த மாசம் உங்க அலுவலகத்துல மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தவிடு பொடி ஆகும். உங்களுக்கு எதிரா சதி செஞ்சவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து சரணடைவாங்க. நிர்வாகத்துல உங்களோட அதிகாரம் கூடும். ஒரு சிலருக்கு நீண்ட நாள் தள்ளி போய்கிட்டு இருந்த ப்ரொமோஷன் இப்போ தேடி வரும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைய போடுது. குறிப்பா பாதுகாப்புத்துறை, மருத்துவம், கெமிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஒரு முக்கியமான குறிப்பு, இந்த மாசம் உங்களோட ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசப்போகுது. எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு இருக்கும். குறிப்பா இன்சூரன்ஸ் மூலமாவோ அல்லது பழைய முதலீடுகள் மூலமாவோ ஒரு பெரிய தொகை கைக்கு வரலாம். கடன் பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுவீங்க. ஆனா கையில காசு வருதேன்னு உடனே புதுசா நிலம் வாங்குறதுல இறங்கிடாதீங்க. எல்லா பத்திரங்களையும் ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்துட்டு அப்புறமா முதலீடு செய்யுங்க. உங்களுடைய தைரியமான முடிவுகள் பண விஷயத்துல உங்களுக்கு நல்ல லாபத்தை தேடித்தரும். பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு சுமாரான ஏற்றம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில இந்த மாசம் ஒரு உணர்ச்சிகரமான சூழல் இருக்கும். நீங்க மனசுல ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியில ஒன்னு பேச மாட்டீங்க. அந்த வெளிப்படையான குணமே சில நேரத்துல பிரச்சனையா முடியும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். ஆனா அது அன்பை இன்னும் அதிகப்படுத்தும். உங்க குழந்தைங்களோட துருதுருப்பான பேச்சு உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்துல இருந்த சிக்கல்கள் இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். சகோதர வழியில இருந்த பிணக்குகள் நீங்கி ஒரு ஒற்றுமை பிறக்கும். வீட்டுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு உபகரணத்தையோ அல்லது ஒரு வாகனத்தையோ இந்த மாசம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட சின்ன உபாதைகள் வரலாம். நீங்க எதையும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்கிறதுனால ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால மனசு விட்டு பேசுங்க. காரமான உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பழங்களை அதிகமாக சேர்த்துக்கோங்க. தினமும் காலையில் அல்லது மாலையில் ஒரு அரை மணி நேரம் வேகமாக நடக்கிறது, அதாவது பிரிஸ்க் வாக்கிங், உங்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத ஆற்றலை சீராக்கி உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கும். மாணவ நண்பர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாசம். கடினமான பாடங்களை கூட ரொம்ப சுலபமா புரிஞ்சுப்பீங்க. குறிப்பா ஆராய்ச்சி துறை மற்றும் சட்டம் பயிலும் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய விடாமுயற்சி இந்த மாசம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். ஆனா விளையாடும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் சிறப்பா அமைய நான் ஒரு சின்ன ஆலோசனையை சொல்றேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ சாத்தி வழிபடுங்க. அதே மாதிரி முடிஞ்சா கந்த சஷ்டி கவசம் கேளுங்க. அது உங்க மனசுல இருக்கிற பயத்தை போக்கி தைரியத்தை கொடுக்கும். ஏழைங்களுக்கு சிவப்பு நிற பழங்களை தானமா கொடுங்க. உங்களோட தடைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கை ஒரு புது பாதையில பயணிக்க ஆரம்பிக்கும். மொத்தத்துல இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிகத்துக்கு ஒரு தன்னம்பிக்கையும் அதிரடி முன்னேற்றத்தையும் கொடுக்க போற மாசம். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய எதிர்காலத்தை மாத்த போகுது. எதற்கும் அஞ்சாம உங்களுடைய தனித்துவமான பாதையில பயணிக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க காலடியில வந்து சேரும். நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் துல்லியமாக கிரகங்களை கணித முறையில் கணித்து நம்ம தமிழ் நண்பர்களுக்கு இலவசமா சொல்லி வருகிறேன். மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் முருகா துணை. ஸ்ரீ முருகா அருள் எப்போது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி மக்களே.